ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். 3 நண்பர்கள். நம்ம எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நண்பர்கள் இருப்பார்கள். அந்த நண்பர்களோட தேவை எப்போ நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு சின்ன கதை தாங்க இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு. அதனால் அரண்மனையிலேருந்து அழைப்பு வந்தது. உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கு, அதனால் அரண்மனை விசாரணை மண்டபத்துக்கு வந்து சேர் அப்படிங்கிறது தான் அரண்மனையோட ஆணை. நம்ம பேரில் எந்த தப்புமே இல்லையே, நம்ம எந்த தவறுமே செய்யலையே அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் அரசாங்க உத்தரவு, அதை அலட்சியம் செய்ய முடியுமா? போய் தான் தீரணும். தனியாக போகிறதுக்கு அவனுக்கு ரொம்பவும் தயக்கமாக இருந்தது. தன் கூட யாராவது வந்தா தனக்கு கொஞ்சம் வாதாடினா தேவலைன்னு நினச்சான். வக்கீல் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். யாரை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணினான். அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தாருங்க. அதனால் அவங்களில் ஒருத்தரை அழைச்சிட்டு போகலாம்னு முடிவு பண்ணிவிட்டு ரொம்பவும் நெருக்கமான நண்பன் வீட்டுக்கு போனான். என்ன விசாரணைக்காக அரண்மனைக்கு வர சொல்லி ஆணை வந்திருக்கு, நீ கொஞ்சம் எனக்காக வந்து அங்கே வாதாடணும் அப்படின்னு கேட்டான். என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டான். அவன் ரொம்பவும் நெருக்கமாக நம்மக்கிட்ட பழகி இருந்தா இவனே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வருந்துனான். சரி பரவாயில்ல, இன்னொரு நண்பன்கிட்ட போவோம். அவங்கிட்ட போனான், விவரத்தை சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வர முடியாதுன்னு சொல்லலை, வரேன்னு சொல்லலை, ஆனால் அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன், அங்கேயே நின்றுடுவேன், அதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்னுட்டான். அப்படி அது வரைக்கும் வந்து என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணும், அதுதானே முக்கியம் அப்படின்னு நினச்சான். சரி சொல்லிவிட்டு 3வது நண்பர்கிட்ட போனான். அதிக நெருக்கம் இல்லை, இருந்தாலும் போனான். விவரத்தை சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒன்றுமே சொல்லலை, உடனே புறப்பட்டுட்டான். வா போகலாம் அப்படின்னா. கூடவே வந்தான், கடைசி வரைக்கும் வந்தான். ராஜா முன்னாடி நின்னான். இவனுக்காக அவன் வாதாடினான், பரிந்து பேசினான். வக்கீலை போல பேசி விடுதலையும் வாங்கி கொடுத்தான். இது ஒரு யூத கதை, நண்பர் ஒருத்தர் சொன்ன கதை. இதில் உள்ளர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 3 நண்பர்கள் உண்டு. முதல் நண்பன் பேர் என்ன தெரியுமா? பணம். 2வது நண்பன் யாருன்னு தெரியுமா? சொந்தம். 3வது நண்பன் அவன் செய்த நற்செயல்கள். கடைசியில் பணம் கூட வராது, சொந்தம் கல்லறை வரைக்கும் வரும். நற்செயல்கள் மட்டும்தான் கூடவே, அதாவது நமக்கு பின்னாலும் நம்ம பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். மனிதன் என்பவன் நல்ல செயல்களை செய்யணுன்ற கருத்தை வலியுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட கதைங்க இது.